Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம ஒரு சேனல்டு மெசேஜ், அதாவது உங்களோட எனர்ஜி இப்போது ரைட் நவ் எப்படி இருக்குது, உங்களுக்கு அடுத்தது என்ன பிரபஞ்சம் கொடுக்க போகிறாங்க, நெக்ஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, அது என்ன விஷயம், ஓகேவா? ஸோ இது காலையிலேருந்தே எனக்கு இன்ட்யூஷன் சொல்லிகிட்டே இருந்தது, இந்த மாதிரி ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஸோ தட் அந்த ரீடிங் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் எடுக்கிறேன். இதில் 2 பைல் வைக்கிறேன். பிரபஞ்சம் இன்றைக்கி உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கன்வே பண்ண போகிறாங்க. அடுத்தது உங்களுக்கு ஏதோ ஒரு சர்ப்ரைசிங், வாட் எவர் இட் இஸ், ஓகேவா? ஒரு கைடன்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு குட் நியூஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ் பார்க்கலாம், ஓகேவா? இதில் பைல் நம்பர் 1, 2 இது ஹீலிங் கிறிஸ்டல் அமிர்திஸ்ட், ஓகேவா? இந்த கிறிஸ்டல் அமிசோலைட் சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இந்த 2 கிறிஸ்டலில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ, கண்களை மூடி 2 நிமிஷம் ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கிறிஸ்டல், ஹீலிங் கிறிஸ்டல் ரெசனேட் ஆகுதோ அது நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆமாம் சரி, ஓகே. பைல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. இந்த லைக் ஏன் கொடுக்க சொல்கிறேங்கிறது ரெகுலர் வியூவருக்கு தெரியும், நியூ வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்கிறேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் நல்ல விஷயங்களை தடுக்கும், அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்க கமெண்ட்டில் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு வாங்க. உங்களோட கார்டியன் ஏஞ்சல் இல்லை உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம் யாராக இருந்தாலும் அவங்கள நினச்சிக்கோங்க. பிரபஞ்சமாக இப்போ அவங்க டிவைனாக அவங்க இருக்காங்க. இந்த டிவைன் மெசேஜ் உங்களுக்கு ஒரு சேனல்டு மெசேஜ், உங்களோட எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி அடுத்தது உங்களுக்கு என்ன நடக்க போகுது என்னங்கிறத உங்களுக்கு பிரபஞ்சம் தெரிவிக்க போகிறாங்க. ரெடியாக இருந்துக்கோங்க, அவங்களுக்கு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க, ஓகேவா? சரி, பைல் 1 சூஸ் பண்ண மக்களே, உங்களுக்கு என்ன அடுத்தது, உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு சுவாரஸ்யமான விஷயம், சேனல்டு மெசேஜ் ஃபார் யூ. என்னப்பா இப்படி விழுறாங்க? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு பிரபஞ்சம் என்ன மெசேஜ் வச்சுருக்காங்க, அடுத்தது உங்கள் லைஃப்பில் என்ன நடக்க போகுது, என்ன ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, என்ன வாட் எவர் இட் இஸ் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் உங்களோட நெய்பர்ஸ் ஆர் உங்களோட ரிலேட்டிவ்ஸ், அந்த மாதிரி ஃப்ரெண்ட் சர்க்கிள், இவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஓகேவா? இது ஒரு சிலருக்கு இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். ஸோ அதனால் இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிளில் இருப்பீங்க. ஒரு சிலருக்கு எல்லாமே அந்த ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வர கைடன்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு விஷயம் மட்டும் ரெசனேட் ஆகுதுன்னா அந்த விஷயத்துக்கு வரக்கூடிய அந்த கைடன்ஸ் உங்களுக்கானதுன்னு எடுத்துக்கோங்க, ஓகேவா? நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற இந்த காசிப் அண்ட் உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பில் அடிக்கடி ஒரு டல்னஸ், அதாவது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அதில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்துகிட்ருக்கு கைஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போது யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சில உறவுகளுக்காக ரொம்பவே அதை சரி பண்ணணும்னு நினச்சி ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப அதில் ஒரு சக்ஸஸ் பார்க்க முடியாமல் இருக்கீங்க. அந்த உறவு என்ன பண்ணுது அப்படின்னா, அடிக்கடி உங்ககிட்ட வருது, உங்ககிட்ட சண்டை பிடிக்கிறது மட்டும் இல்லை, உங்களை பற்றியும் சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் காசிப் பண்ணுற மாதிரி தெரியுது. அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அவங்க இந்த வீண் வம்பு தான் பண்ண போகிறாங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சிடுச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னா நான் சொன்ன விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் அலர்ட் ஆகிக்கணும். அப்புறம் ஒரு சிலர் உங்களோட சொந்த தொழில், அதாவது நீங்கள் சுயமாக ஏதாவது வேலை பார்த்துட்ருக்கலாம், இல்லைனா ஒரு ஜாப், ப்ரைவேட்டாக போய்ட்டு ஜாப் கூட பார்த்துட்ருக்கலாம். அதில் எதுவும் சக்ஸஸ் இல்லை, அதில் நிறைய கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு அதில்
நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அதில் ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு ஞான உதயம் வரும். புதிய முயற்சிகள் பண்ணலாம், இதிலேருந்து நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் முயற்சி பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு வந்து எண்ணங்கள் வரும். அதாவது ஒரு புதிய ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்பீங்க. இதை செய்யலாம், இதை செஞ்சால் நமக்கு சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வேலைக்காகவோ இல்லை பிஸ்னஸ்க்காகவோ இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் கூட ஒரு சில ஸ்டெப் எடுத்து வைக்கிறத பற்றி ஆலோசனை பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது உங்கள் லைஃப்பில் இது ஒரு சேனல்டு மெசேஜாக எனக்கு திடீர்னு என்ன பண்ணலாம், ஒரு என்ன சொல்கிறதுனா ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜ் உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்க ஏஞ்சல்ஸ். எனக்கு அந்த மாதிரி இன்றைக்கி என்ன டாபிக் போடுறதுன்னு ஒன்று இப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதனால தான் இதை நான் கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் வந்து டிப்ரெஷனில் இருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க உங்களுக்கு வந்து உறவுகள்கிட்டையும் கொஞ்சம் டஃப்னஸ் இருக்குது, ஜாப்லேயும் டஃப்னஸ் இருக்குது. ஒரு படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் அதை மாதிரி நீங்கள் யாராவது பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த படிப்பு சம்மந்தமான விஷயத்தில் கூட, அந்த எஜுகேஷன் இதில் கூட நிறைய வாட்டி அந்த எக்ஸாம் எழுதுறது, அதில் வந்து ரிசல்ட் இல்லை, இல்லைனா ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறது, டிஎன்பிசி அந்த மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி அதில் ஆனால் ரிசல்ட் இல்லை, நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் இல்லாமல் வெயிட் பண்ணுறீங்க. ஆனால் திரும்ப அந்த ஃபீனிக்ஸ் பறவைன்னு சொல்லுவாங்கள்ல, அது எப்படி வந்து திரும்ப சாம்பல்லேருந்து எழுந்து திரும்ப பறக்க ஆரம்பிக்குது, அது மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு சில முயற்சிகளை ஒரு சிலர் பண்ணுவீங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரக் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. உங்களை வந்து அந்த பாஸ்ட் ரெக்கார்ட்லேருந்து கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணுங்கள். ஆழ்மன பதிவுகள் அதிகமாக இருக்குது பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு. இதை பற்றின ஒரு விஷயம் எல்லாமே நான் பழைய வீடியோஸ் நிறைய பேசியிருப்பேன். ஆழ்மன பதிவுகள் இருந்தால் என்ன செய்யும் அது, நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் புதிய முயற்சி போடுறேன், ஆனால் ரிசல்ட் மட்டும் நான் எதிர்பார்க்குற ரிசல்ட் இருக்க மாட்டேங்குது, நிறைய ஃபெயிலியர் பார்த்து ரொம்ப வெக்ஸ் ஆகி ரொம்ப உடலாலும் மனதாலும் ரொம்ப தோய்வாயிட்டீங்க. ஆமாவா இல்லையா? ஸோ கொஞ்சம் கவனமாக உங்களோட இந்த ஸ்ட்ரக்லேருந்து வெளியே வரதுக்கான பாதை டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். அவங்க கொடுக்குற அந்த கைடன்ஸ், அந்த விஷயங்களை ஏற்றுக்கோங்க. சரியா? ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் சில பேர் உங்களை சுற்றி இருக்க மக்கள் உங்களை வந்து, அது உறவுகளாக கூட இருக்கலாம், அவங்க உங்களை வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனா லாக் பண்ணி உங்களுக்கு வந்து நீங்கள் படிக்கிறதுக்கும் சரி, ஏதாவது உங்களோட பர்சனல் லைஃப்பில் அடுத்த மூமெண்ட் நீங்கள் பண்ணுறதுக்கும் சரி, அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அதனால் உங்கள் சொந்த ஃபேமிலிக்குள்ளே தான் இருப்பாங்க, ரொம்ப நெருங்கின ரிலேட்டிவ்ஸாக இருக்காங்க. ஒரு சிலருக்கு கணவன் மனைவியாக கூட இருப்பாங்க. இப்போ உங்கள் கணவரோ இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு உங்களோட கொஞ்சம் ஹையர் செல்ஃபில் உங்களை கொஞ்சம் அழுத்துறாங்க. இப்போ பார்க்குறது மெயிலாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபீமேல் பண்ணலாம், இல்லை ஃபீமேல் பார்க்கணுன்னா உங்கள் மெயில் பண்ணலாம். இல்லைனா பேரண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு படிப்புக்காக யாராவது ட்ரை பண்ணுறீங்க, இல்லைனா மேரேஜ் பற்றி நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட விருப்பத்துக்கு அகெயின்ஸ்டாக தான் அங்கே இருக்காங்க, உங்களை லாக் பண்ணுறாங்க. இது கார்மிக். இது கண்டிப்பாக வந்து மாறும் சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ். வந்து இந்த சிச்சுவேஷன் ஒரு சிலர் இந்த மாதிரி லேகிங்கில் இருந்தீங்கன்னா உங்களால் ஒரு சுயமாக சிந்திச்சு முடிவெடுக்க முடியாத சிச்சுவேஷன், நான் என்ன தான் யோசித்தாலும் ஏன் யோசனையெல்லாம் அங்கே கேட்க மாட்டாங்க மேடம் அப்படின்னு ஒரு சிலர். அப்படியா? கண்டிப்பாக இதெல்லாம் சரியாகும் கைஸ், பட் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து ஒரு 1 இயரில் இந்த நிலைமை மாறும்னு சொல்கிறாங்க. நீங்களும் முயற்சி போடுங்க, கண்டிப்பாக இந்த சைக்கிள் மாறும். இந்த மாதிரி யாராவது ஒரு சுச்சுவேஷனில், அது உங்கள் படிப்பு சம்மந்தமாக கூட இருக்கலாம், நீங்கள் விரும்பின படிப்பை படிக்க முடியாது, நீங்கள் விரும்புகிறவரை கல்யாணம் பண்ண முடியாது, நீங்கள் விரும்புகிற பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாமல் வீட்டில் இருக்கிறவங்களோட அந்த பேச்சை கேட்டுட்டு ரொம்ப ஏதோ ஒரு டிப்ரெஷனில் இருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் நிறைய பேருக்கு அந்த இது இருக்குது தெரியுது எனக்கு, ஒரு விரக்தி மனப்பான்மை இதெல்லாம் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் நீங்கள்லாம் வந்து என்ன ஒரு இதில் இருப்பீங்கன்னா, மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த லக்னம் ராசி சொல்லுவாங்கள்ல அதுலேயும் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து மிதுனம், துலாம், கும்பம். ஓகேவா? மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக தெரியுது. ஒரு 25% பார்த்தீங்கன்னா கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 3 ராசி அல்லது லக்னம். டோட்டலாக ஒரு 9 ராசிக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது.
ஓகேவா, ரெசனேட் ஆகுது. அப்புறம் இன்னொரு விஷயம் கைஸ், இது வந்து எனர்ஜி ப்ரிடிக்ஷன். உங்களோட எனர்ஜியை வச்சு நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஒரு சிலர் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இந்த மாதிரி ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக வரீங்க அப்படின்னால தான் அதை சொல்கிறேன். ஓகேவா, ஒரு சிலர் நான் அந்த ராசி இல்லைன்னா உடனே ஐயோ எனக்கு இல்லையா, ஆனால் நான் அந்த ஸ்ட்ரகிளில் தானே இருக்கேன். கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்கள் அந்த சிச்சுவேஷன் உங்களோட எனர்ஜி தான் இங்கே ப்ரிடிக்ட் ஆகுது. அந்த ராசி உங்களுக்கு இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஃப்ரீயாக விடுங்க, சரியா. ஆனால் இந்த மோஸ்ட் ஆஃப் 75% இந்த 9 ராசியில் தான் மோஸ்ட் ஆஃப் இருப்பீங்க. ரேர் கேஸாக ஒரு 5% அதர் இருக்கலாம். ஓகேவா, சரி. ஸோ பைல் 1க்கு வந்து நீங்கள் இப்போ வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் ஆஸ்லேஷன் டீவியேஷன், ஏதாவது புதிய முயற்சிகள் பண்ணுறது, உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஒத்துக்குவாங்களா மாட்டாங்களா, நீங்கள் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்களுக்காகலாம் வாழ்ந்தது போதும், உங்களுக்காக ஒரு புதிய முயற்சியை நீங்கள் வந்து நினைக்க போகிறீங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை படிப்பாக இருக்கலாம், இல்லை ஜாப் கேரியர், உங்களை அடுத்த ஸ்டெப் கொண்டு போகிற விஷயத்தை நினைப்பீங்க. பட் அதில் வந்து ஸ்ட்ரக் இருக்குது. ஓகேவா, ஒரு சிலருக்கு வந்து அந்த மணி ரிலேட்டடான விஷயங்களுக்காகவும் ஜாப் ரிலேட்டடாக இதுதான் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் வந்து நினைக்கிற அந்த விஷயத்துக்கு வந்து ஸ்டெப் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு நல்ல க்ரோத் இருக்குது கைஸ். ஓகே, ஆனால் கொஞ்சம் கவனம் தேவை, பார்த்து கால் வைங்க, அவ்வளோதான் சொல்வேன். ஓகேவா, உங்களுக்கு அந்த பாஸ்ட் ரெக்கார்டு ஏதாவது இருந்துச்சுன்னா, அந்த ஆழ்மன பதிவுகள் அதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் ஹீலிங் எடுத்துக்கோங்க. ஹீலிங் தெரிஞ்சவங்க யாராவது ரேக்கி ஹீலர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா போய் ஹீலிங் பண்ணிக்கோங்க. 7 சக்ராஸ் ஹீலிங் பண்ணுங்கள். ஆழ்மன பதிவுகள் பற்றியெல்லாம் நிறைய பேசியிருக்கேன். அதெல்லாம் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு மற்ற இடத்துல எனக்கு தெரியாது. பட் நீங்கள் வந்து டிவைன் பாத் சேனலுக்குள்ளே வந்தீங்கன்னா என்னால் அதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்க முடியும். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஒரு ப்ரைவேட் ரீடிங் எடுத்துக்கோங்க, சரியா. ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு. ஓகே கைஸ், பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சல்ஸ், பிடிச்ச இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வம், அவங்க பேர் சொல்லியும் நீங்கள் வந்து தேங்க் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஓகே, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. இப்போ வந்து பைல் 2 இந்த லேப்ரடோனைட், இது பேர் கொஞ்சம் இதுவாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. லேப்ரடோ நைட் அது பேர். ஓகேவா, அதை கரெக்டாக நம்ம வார்த்தையை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொன்னால் தான் அது இங்கிலீஷில் வரும்போது அந்த ப்ரொனவுன்சியேஷன் ஈஸியாக இருக்கும். லேப்ரடோ நைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, சரி. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் கிறிஸ்டல். பிளாக்கேஜஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணும். உங்களோட 7 சக்ராவை ஹீல் பண்ணக்கூடிய அற்புதமான பிரமிட் கிறிஸ்டல் இது. ஓகேவா, இந்த நம்மக்கிட்ட ஒவ்வொரு சக்ராவுக்கும் தனித்தனி ஹீலிங் பிரமிட் இருக்குது. இந்த ஸ்டோன் வந்து எல்லாத்தையுமே ஒரே தன்னகத்தில் வச்சுருக்கு. எதுவாக இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, எனர்ஜி வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரெண்டாவது, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுன்ட்டு ப்ராப்பரான ஒரு குருமார்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணணும். நீங்களாக வாங்கி எதையும் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் ரிசல்ட் வரலன்னு என்ன எதுவும் சொல்லக்கூடாது. ஓகேவா, உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இதிலலாம் உங்களுக்கு புரிதல் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள், சரியா. இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு பிரபஞ்சத்தின் செய்தி என்ன, சேனல்டு மெசேஜ் என்ன, நெக்ஸ்ட்டு உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது, நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். கரண்ட்டில் என்ன போயிட்டுருக்கு உங்களுக்கு, உங்கள் சுச்சுவேஷனில் என்ன நடக்க போகுது அடுத்தது. பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு பிரபஞ்சத்தின் செய்தி என்ன, உங்களோட ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்களை நினச்சிட்டு பாருங்கள். பைல் 2 சூஸ் பண்ண மக்களே கமெண்ட்டில் அவங்களுக்கு தேங்க் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ராம் 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 ராம். மக்களே வாவ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க இப்போது நீங்கள் வந்து
ஒரு விஷயத்தில் வந்து ஏதோ முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறீங்க. பழைய அந்த பாஸ்ட்டை, பழைய தாட்டு, அந்த ப்ரீவியஸ், அது ஒரு உறவாக இருக்கலாம், ஒரு ஜாபாக இருக்கலாம், அது எல்லாத்தையுமே வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு கூட ஒரு எண்டிங் கார்டு போட்டிங்க. எண்டிங் கார்டு போட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு என்னோடய ஜேர்னி வந்து ரொம்ப வந்து எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குவேன், நான் ஒரு புதிய முயற்சியில் நான் இறங்க போகிறேன், நான் இதுதான் என் பாதை அப்படின்னு சொல்லி ஒரு நியூ டைரக்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க. ஆமாவா இல்லையா? வரும் கண்டிப்பாக. இதுதான் உங்களோட ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறீங்க. ஸ்ட்ராங்காக எடுத்துட்டீங்க கான்ஷியஸில். ஆனால் சப்கான்ஷியஸில் இன்னும் ஸ்டெபிள் ஆகலை. பயம், பதட்டம், என்ன ஆகுமோ ஏதாகுமோ, மன வருத்தம் எல்லாம் இருக்குது. எவ்வளோ அழகாக கார்டில் ரீட் பண்ணுறீங்க. ஒரு பியூட்டிஃபுல்ப்பா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள் கைஸ். தைரியமாக இப்போ நீங்கள் போகிற பாதையில் நிறைய வந்து அட்வென்ச்சரஸ் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் சமாளிப்பீங்க. தன்னம்பிக்கை இருக்குது. என் கூட டிவைன் இருக்காங்க, நான் சாதிப்பேன், நான் அடித்து நிமித்துவேன், வெற்றி எனக்கு தான். அது நான் வந்து என்னோடய யூனிவர்ஸ்கிட்ட நான் அப்படியே சரண்டர் ஆகியிருக்கேன். அவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணுறேன். நான் அவங்க சொல்கிறதில் அப்படியே கண்ணை மூடிட்டு நடப்பேன். அப்படியே வந்து பறக்கிற அப்படி ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு குழந்தைத்தனமான ஒரு இது, ஒரு தாட்டு. குழந்தைங்க எதை பற்றியும் பயமறிய மாட்டாங்க. ஒரு கையில் ஒரு பாம்பு கையில் கொடுத்தா கூட பிடிச்சிட்டு அதோட விளையாடுவாங்க. ஏன்னா அது பாம்பு, அது குத்தம், அதுக்கு விஷம் ரெக்கார்டு கிடையாது. அது பாம்பு ஏதாவது ஓடிச்சுன்னா ஓடி போய் பிடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கிராமத்துலலாம் அவங்களுக்கு அந்த பயம்லாம் தெரியாது. ஏன்னா அது பாம்பு, அது ரெக்கார்டு, பெரியவங்களுக்கு தான் ரெக்கார்டு. ஐயோ அது பாம்பு, அது அடிச்சதுன்னா அது மரணம் அப்படிங்கிற அந்த பயம், இதெல்லாம் ரெக்கார்ட்லாம். அது வயதானா பெரியவங்களானா அந்த மெச்சூரிட்டி வந்துடும், அது ரெக்கார்ட் ஆகிடும். அப்போது வந்து பயம் வரும். அது ஏதோ கயிறு விளையாடுற பொருள்னு நினச்சி அது போய் தோணும். அது வந்து அது கூட விளையாடும். அது மாதிரி இப்போது ஒரு சிலர் மைண்டு பழசு எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டேன் மேடம், எனக்கு அந்த இதுவே கிடையாது, நான் அடித்து நிமித்துவேன். ஏதோ புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு பயங்கரப்பா, ரொம்ப பேஷனேட்டாக இருக்கீங்கப்பா. செமையா, சூப்பர் சூப்பர். கிளாப். பாருங்கள், இந்த கிறிஸ்டலுக்கும் நீங்கள் எடுத்திருக்க இந்த விஷயத்துக்கும் எவ்வளோ அழகாக உங்களுக்கு அவ்வளோ தைரியம், தன்னம்பிக்கை வந்துச்சு உங்களுக்கு டிவைன் மேலே. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. யூஆர் அ மேஜிஷியன். நீங்கள் அவ்வளோ ஒரு அற்புதமான பர்சன். உங்களால் எதையுமே சாதிக்க முடியும். ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி பாஸ்ட் லைஃப் ரொம்ப 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 எப்படி இருந்தேன்னா நான் எப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பீங்க. இப்போ வந்து ஏதோ ஒரு புதிய யோசனை, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன், நான் அடிக்கிறேன், நிமித்துறேன், அவ்வளோதான், தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டாலே ஒரு பாட்டு ஒன்று வரும், ராஜலக்ஷ்மியா வீரலக்ஷ்மியா, அது மாதிரி ஏதோ ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு அவேக்னிங் மூமெண்ட்டு. ஏதோ ஒரு விஷயம் நான் பண்ண போகிறேன், நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டேன், நான் பண்ண போகிறேன். அந்த விஷயத்தை வந்து ஒரு படிப்பு சம்மந்தமான விஷயம், ஒரு சிலர் வந்து படிப்பு சம்மந்தமான விஷயம், அது வந்து உங்களை ஃப்யூச்சரில் பெரிய லெவலில் கொண்டு போகக்கூடிய விஷயமாக கூட இருக்கும். ஓகேவா? ஒரு சிலர் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கவும் ஆரம்பிச்சிட்டிங்க, ஆக்ஷனில் கூட இருப்பீங்க ஒரு சிலர். இது ஒரு சிலருக்கு ரொம்ப பேஷனேட்டாக ஒரு சிலர் அந்த இதை வந்து கற்றுட்ருக்கீங்க. அந்த முயற்சியில் ஏதோ நீங்கள் பண்ணுற அந்த முயற்சியில் ரொம்ப பேஷனேட்டாக இருப்பீங்க. அதே மாதிரி சில பேர் வந்து ஏதாவது ஒரு ஜாப் செய்யணும்னு சொல்லிட்டு கூட புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணி இதில் வந்து நான் வந்து சக்ஸஸ் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அது தொடர்ந்து முயற்சி பண்ணிவிட்டு அதை வந்து ரொம்ப பேஷனேட்டாக ஏகராக செஞ்சிட்ருப்பீங்க அந்த வேலையை. அதில் கண்டிப்பாக க்ரோத் இருக்குது, கவலையே படாதீங்க. ஏஞ்சல்ஸ், உங்கள் கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு துணையாக இருக்காங்க. உங்களோட ஸ்பிரிட் கைட் சொல்லுவாங்க இல்லையா, மூதாதையரோட அந்த இது பிளஸ்ஸிங்ஸு, நீங்கள் இஷ்ட தெய்வங்கள், அவங்க எல்லாரோட ஆசீர்வாதம் பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. நீங்கள் யூனிவர்ஸே உங்கள் கூட தான் இருக்குது, கவலைப்படாதீங்க. அவங்க அப்பப்போ கைட் பண்ணுறாங்க உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட காவல் தெய்வங்கள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க இப்போ ஐயனார், அப்புறம் கருப்பசாமி, அப்புறம் அந்த எல்லை தெய்வங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் கார்டு அவங்க, அப்புறம் கால பைரவர், இந்த மாதிரி இவங்களோட கைடன்ஸ் எல்லாம் இவங்க வந்து எப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நீ வந்து இதெல்லாம் பண்ணுற,
இது நீ இப்போ பண்ணு, இல்லை இப்போ பண்ணாத, இப்போ கொஞ்சம் நீ வந்து இது பண்ணு, கொஞ்சம் வந்து யோசித்து பண்ணு, ஏதோ சம்திங் கைடன்ஸ். இப்போ கூட நீங்கள் உங்களுக்கு டிவைன் பாத் மூலமாக அவங்க கைடன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நீ கொஞ்சம் மன இறுக்கத்தில் இருக்க, தைரியம் தன்னம்பிக்கையாக வந்து கான்ஷியஸில் இருக்க, பட் உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குது, இன்னும் நம்ம நினச்ச விஷயத்தை அடைய முடியல, நம்ம எவ்வளோ நாள் இதை செஞ்சுன்னு இருக்கிறது, எவ்வளோ நாள் நான் இதில் எஃபெக்ட் போடுறது அப்படின்னு ஒரு அன்பேலன்சிங் தெரியுது. இதை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை விட்டுடலாமா, இல்லை வேற ஒரு விஷயத்தை பண்ணலாமா அப்படின்னு கூட சில பேருக்கு. ஆனால் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் வணங்குற அந்த இஷ்ட தெய்வங்கள், உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கான அந்த பர்ஃபெக்ட் டைம் அலைனிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு மன இறுக்கத்தோடு இருக்காதீங்க. அது ரிலேஷன்ஷிப் மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 75% ஃபைனான்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள். அதுக்கு நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, புதிய விஷயங்களை கற்றுக்கிறது, அதில் முயற்சி பண்ணுறது. ஒரு சிலர் அதுக்கான ஆக்ஷன்லேயும் இறங்கியிருப்பீங்க. ஸோ இந்த மன இறுக்கமும் சரி, மணிக்கான விஷயமும் சரி, ரெண்டுமே சரியாகும். நீங்கள் உங்களை பேலன்ஸாக வைங்கன்ட்டாங்க. இங்கே வந்து அலைநாய் வந்து உங்கள் கையில் அந்த விஷயம், அந்த பிளஸ்ஸிங்ஸ் வரும்பொழுது நீங்கள் உங்களை வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அப்போ கண்டிப்பாக யூ வில் கெட் த சக்ஸஸ். வாட் பியூட்டிஃபுல். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு சிலர் கூட இன்னும் ஒரு சிலர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் கூட ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்கீங்க, பிரேக்கில் இருப்பீங்க, ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்கீங்க. இது ஜாயின் ஆகுமா ஆகாதா, இல்லை இது தாண்டி மூவ் ஆன் பண்ணிடலாமா, இப்படி கூட. சரியா? எதுவாக இருந்தாலும் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த சக்ஸஸ் இருக்குது. ஆனால் உங்களை இந்த இடத்துல இருந்து நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும், ஒரு ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு சொன்னாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. பட் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை கைட் பண்ணுறாங்க. உங்களோட அந்த என்ன சொல்கிறது, இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள் செம்மையாக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்கப்பா. இன்றைக்கி அதுதான் எனக்கு இன்ட்யூஷனில் வந்துகிட்டே இருந்து, சரி இதை எடுக்கலாம் அப்படின்ட்டு. கவலைப்படாதீங்க, ஆசோலேஷன் ஆகாதீங்க. சப்கான்ஷியஸில் தைரியமாக இருக்கீங்க, தைரியமாக ஸ்போர்ட்டிவாக ஒர்க் பண்ணுறீங்க, தைரியமாக கற்றுக்குறீங்க ஏதோ ஒரு விஷயம். அதே மாதிரி பேஷனேட்டாக வேலை செய்கிறீங்க ஒரு சிலர். ஆனால் சப்கான்ஷியஸில் பயம் இருக்குது. ஃப்யூச்சரில் இதில் வந்து பணம் வருமா, இந்த போட்ட விஷயம் நமக்கு அவுட்புட் கிடைக்குமா, இல்லை இது வந்து நமக்கு பாஸ்ட் மாதிரி ஆகிடுமா, அந்த மாதிரியெல்லாம் பயப்படாதீங்க. பேலன்சிங் வேணும். டிவைன் உங்களுக்கான அந்த நீங்கள் கேட்ட விஷயத்த நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணினீங்கல்ல, அந்த விஷயம் அலைனாய் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் சேர்க்குற வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக உங்கள் வேலையை சந்தோஷமாக செய்யுங்க. ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு அதில் ஏதாவது புரிதல் இல்லை, எனக்கு அந்த மாதிரி விஷயம் வந்து நடக்கவே மாட்டேங்குது மேடம், எனக்கு வந்து எப்படி நான் அதை வந்து கிட்ட வர மாதிரி இருக்குது, நடக்கிற மாதிரி இருக்குது, ஃபைனல் டெஸ்ட் வரைக்கும் போயிடுறேன், ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தேன் கரெக்டாக ஒரே ஒரு கேள்வியில் போயிடுச்சு மேடம், லாஸ்ட்டு ஒரு இதுதான் ஸ்டெப், அதுக்காண்டி எனக்கு அந்த இடத்துல எங்கேயோ ஒரு இது ஆகிடுச்சு மேடம், அந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் நடக்கும். அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த 7 சக்கரா இம்பேலன்ஸில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? உங்களோட 6 சக்கராவை பாருங்கள். இன்கேஸ் அதெல்லாம் ஏதாவது டவுட் இருந்தால் ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகே, நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.